தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் தந்தி டிவியில ஒரு ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. என்ன ப்ரோமோனா, தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்கின்ற தலைப்புல கிட்டத்தட்ட அதில் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன், அப்புறம் விஜய் அவர்கள், அப்புறம் அந்த கூட்டணி கட்சி யார் 1-2 பேர் இருப்பாங்களா அவங்கள தூக்கி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்ற தலைப்பில் நாம் தமிழர் சார்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகர்கள் கலந்துக்கிட்டாங்க. சரி, நம்ம பக்கத்தில் ஒருத்தன் கலந்துருக்காங்கன்னா இன்னொரு சைடு ஒன்று இருக்குது. அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு செஞ்சு வைத்த ஒரு பீஸு. அது யாருன்னா, நம்ம பக்காமாஸ் கட்சி சார்ந்த ரமேஷ் அவர்கள் வந்து கலந்துருக்காரு. எனக்கு ஒரு டவுட், எனக்கு உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன். போன வாரம் தானே நம்ம ஓலா மணியை போட்டு பொழந்து எடுத்தாங்க. இதனால தான் சொல்கிறோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. அது எப்படி அடுத்த வாரம் சலிக்காமல் வந்துட்டாங்க. இன்னொரு டவுட் இருக்குது, ஏன் இந்த டைம் வந்து தந்தி டிவிக்கு நம்ம மக்கள் மன்றத்துக்கு ஏன் அவர் வரல? அடி கொஞ்சம் ஓவர். போன வாரம் அடித்த அடி இன்னும் வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரே அழுகையான். நம்மளும் எது வேணாலும் போடுவாங்க. சுறா படத்தையே பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு 100 கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவங்க போடலாம். திரையரங்கம் முழுவதும் கூட்டமாக நிரம்பியதுன்றான். பாதி தேட்டரில் ஆளே இல்லை. நாங்கள் போய் அம்மாட்ட போயிட்டு, ஐயோ இனி இந்த அடி அடிச்சிட்டாரு, அசிங்கமாக இருக்கு, எனக்கு வெளியே தலை காட்ட முடியலையுமே, டிவி விவாதத்துக்கே நான் போக மாட்டேன் அழுதுகிட்டு இருக்காரான் ஓலா மணி வந்து. அந்த அளவுக்கு அடித்து அனுப்பி விட்டாப்புல. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரமேஷ். இவர் வந்து அதான் அடிக்கிறாருன்னு தெரியுதுல்ல, அதை எப்படி சலிக்காமல் நிற்கிறீங்க நீங்கள் வந்து? குத்து வாங்கினாலும் ஓடாமல் நிற்கிறவன் தான் உண்மையான ரவுடி. ஒரிஜினல் ரவுடி எப்படி தான் இருப்பீங்க நீங்கள் வந்து. இதில் இந்த ப்ரொமோவில் ஹைலைட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் ப்ரொமோவில் முதல் ஹைலைட்டே அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய வீடியோ தான் முதல் ப்ரொமோலே வருது. இனத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவனல்ல தலைவன், தரையில் இனத்திற்காக எதிரி அடிப்பவனே தலைவன். அதுலேயும் பாருங்க, அந்த ப்ரொமோ முடிஞ்சதுக்கு பிறகு கவுண்டரா தாவேக்க பேசுகிறீங்க. சரி, போயிட்டு போ, பேசிட்டு போ. அதில் அந்த ஆங்கர் இருக்காங்க தெரியுமா, அந்த ஆங்கர் ஒரு டோர் மெட்ரோ ஒன்று போடுவாங்க பாருங்க, நறுக்குன்னு ஒரு பாயிண்டை போடுவாங்க. இன்றைக்கு என்னன்னா, அதே செந்தில் பாலாஜி திமுகன்ற வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சி எடுத்து காய வச்சு தியாகி ஆகிட்டாங்க. இப்போ அதே போல புத்த புதுசா நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் இறக்கி இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண, தும்பப்பூ இருக்கலாம் ப்ரோ, தும்பப்பூ வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் செந்தில் பாலாஜியை கேள்வி கேட்கக்கூடியவங்க, செந்தில் பாலாஜி ஊழல்வாதி. ஆமாம், ஊழல்வாதி தான். சரி, செங்கோட்டையன் யாரப்பனா, அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. அடிச்சு பிடிக்கிறது, அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. மனித புனிதரம் அதிமுகவில் உங்ககிட்ட அந்த மிஷின் வச்சிருக்கீங்களா? நீங்கள் செலவே செய்த மிஷின் ஊழல்வாதி அதிமுகவில் இருக்கும்போது தவைக்கல வந்தால் ரொம்ப நல்லவர். ஊழல்வாதி அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு எங்க திமுகவில் இருக்கும்போது, விடுதலை கட்சியில் இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா, அது இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஆதவ மாதிரி ஒரு சமூக போராளி நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்ப 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கல. அவர் மிதிவண்டி ஓட்டிட்டு போய் திமுக ஆதரவு தெரிவிச்சார். மறுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆதரவு தெரிவிச்சாருன்னு யார் சொன்னாங்க? தலைவர் சொன்னார். யாருங்க? ஏங்க அவர் பொதுக்குழுல சொல்லியிருப்பாருங்க. அந்த கருத்து உண்மையான கருத்து கிடையாது. பொதுக்குழுல சொன்னாருங்க. அவர் ஏதாவது தவறுதலா சொல்லியிருப்பாருங்க. தவறுதலா சொல்லிட்டாரு. என்னங்கடா இது? எந்த லாஜிக் இது வந்து? இப்போ செங்கோட்டையன் உளுத்திக்கு வந்து நின்ட்டாங்க. செங்கோட்டையன் வந்து அந்த அம்மா கலாச்சார கலை தான் அசிங்கமான கலை. இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து எப்படின்னா இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இது 2வது ப்ரோமோ. அதாவது முதல் ப்ரோமோவில் துரைமுருகனை பேசுகிறாங்க, கவுண்டருக்கு தாவேக்கா பேசுகிறாங்க. அடுத்த ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது பாருங்க. 2021 வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு
2020 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுகவை எதிர்க்க தகுதி இருக்கா உங்களுக்கு முதல்ல? எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோலையே 2 முறை பேசின ஒரே ஆள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் மட்டும்தான். புரியுதுங்களா? ஏன்னா அங்கே வைப்பு இருக்குது. தாவேக்காவை அழிப்பதற்கு யாருமே வேண்டாங்க, சாட்டையே போதுங்க. அந்த சொன்னாங்கல்ல, ஓட்டையை போட்டுருவார், தாவேக்கா கோட்டைக்குள்ளே ஓட்டையை போட்டுருவார். அரல்றாங்க. மேடையில் பேசும்போதே வழக்கம் போல் அணில்கள் எந்திரிச்சு நின்று கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்களை அடிச்சிட்டாரு. ஐயோ எங்களை மனசை புண்படுத்திட்டாரு, எங்கள் தளபதி இவர் எப்படிங்க பேசுவார், எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, நாங்கள் அழுகுறோங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோங்க, எங்களை வெளியே விடுங்க, நீங்கள் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க, என்னங்க நியாயம் இது, எங்களால் காது கொடுத்து கேட்க முடிய மாட்டேங்கிங்கன்னு சொல்லி உட்காந்து ஒட்டுமொத்த பேரும் ஒப்பாரி வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் அந்த ரமேஷ் இருக்கார்ல, மன தைரியம் வேணுங்க, பரவாயில்ல, நேருக்கு நேராக உட்காந்து அடி வாங்கியிருக்காரு தெரியுமா? நீங்கள் செய்வீங்களா? உங்களால் முடியுமா? அந்த இடத்துல நமக்கு அவமானமாக இருக்காது? பாருங்கள், தாவைக்கால பாருங்கள் அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. இதனால தான் இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது 30 நாளைக்கு எங்கே போனாங்க? தாவைக்கா பேச்சாளர் யாருமே கிடையாது. வெட்டி முன்னாக இருக்கக்கூடிய தாவைக்கா ஆதரவாளர்கள் அப்படின்னு பேசக்கூடியவங்க வந்து இன்னும் பேசிக்கிட்டு நடந்தாங்க. ஆனால் செய்தியோட பல எது தெரியுமா? எந்த ஒரு தொலைக்காட்சியும் கலந்துக்கிடலை, அடி இதை மாதிரி அதிகமாக விழும். அதனால தான் அவங்க இக்னோர் பண்ணிட்டு போனாங்க. இப்போ இக்னோர் பண்ண முடியாது. இப்போ வாண்டட் அடி வாங்குறதுக்கு நமக்குன்னு செஞ்சு வச்ச பீஸுங்க இங்கே வந்து நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு வந்து நின்றுருக்காங்க. அடினா அடி, முரட்டை அடி அடி சொல்லுவாங்கல்ல, அது இதுதான், ப்ரொமோக்கு தான் இது. நான் வச்சுக்கோங்க, மெயின் வீடியோ நாளைக்கு வருது. அப்போது ஒரு சம்பவம் இருக்குது தெரியுமா? அதுதான்டா மாஸ் சம்பவம். அதனால் கதறக்குடி வைங்க, அழக்குடி வைங்க, அழுகையை சேர்த்து வச்சுருங்க. நீங்கள் ப்ரொமோக்கே அழுகாதீங்க ப்ளீஸ், எனக்காக இந்த ப்ரொமோக்கே அழுகாதீங்க, சேர்த்து வச்சு நாளைக்கு தந்தி டிவியில் இந்த மக்கள் மன்றத்தில் அது போடுவாங்க. அப்போ சேர்த்து வச்சு மொத்தமாக கண்ணீரில் வச்சு பேசிட்டாரு சாட்டை அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு 2020 திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுகவை எதிர்க்க தகுதி இருக்கா உங்களுக்கு முதல்ல? இளவு வீட்டுல பொம்பளைங்க கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. குதூகலமாக இருக்கும். அது என்னவோ இந்த சங்கிகள் கதறும் போதும், இந்த திராவிடியாஸ் கதறும் போதும், அது கூட இருக்கக்கூடிய கிளைக்கிழமை இருக்கக்கூடிய தவைக்க கதறும் போது ரொம்ப பேரானந்தமாக இருக்குது. இந்த பேரானந்தத்தை நாளைக்கு நம்ம குதூகலமாக கொண்டாட போகிறோம். நான் ரெடி, நீங்கள் ரெடியா?